வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது போல் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாங்க. கீரை போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்ல சத்தான இந்த போண்டாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ அரை கப் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். அது ஒரு கிணத்துல போட்டுட்டு அரை கப் அளவு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊறட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு பொடியாக நறுக்கின கழுவி நறுக்கின அரைக்கீரை அதை எடுத்துக்கலாங்க. வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 வரமிளகாய் போட்டுட்டு சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. வழிக்கும் போது கடைசியாக இந்த கீரையும் போட்டுட்டு ஒரு சுத்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டுடாமல் பார்த்து போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாவை சின்ன சின்னதாக பால்ஸாக கிள்ளி போட்டுடலாம். நல்ல டேஸ்டான கீரை போண்டா அருமையாக இருந்ததுங்க. இது சாப்பாட்டுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு கரண்டியில் போல் திருப்பி விட்டுருலாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு லைட் ப்ரௌனாக அப்படி வந்த பிறகு எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துடலாம். இது நல்லா வேகணும் உள்ள, அதனால் பொறுமையாகவே வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. லைட் கலர் ப்ரௌனாக ஆயிடுச்சு. எண்ணெய் வடியை வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இது போல் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன போண்டாவாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. அருமையான இந்த போண்டா உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துங்க. சூடாகவும் நம்ம இது செய்து கொடுக்கலாம். நல்ல கமகமான வாசனையான டேஸ்டான கீரை போண்டா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இது போல் ஒரு தடவை பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செய்து கொடுங்க. ரொம்ப அருமையான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.